ஹாய் காய்ஸ், ஐம் நிவிதா. இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 2ல் இருக்கக்கூடிய பி பிளாக் எலமெண்ட் பார்ட் 1 லெசனில் இருக்கக்கூடிய 16th ஒன் வேர்ட் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு அந்த ஃபார்முலாவோட மேட்ச் பண்ண சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ பேசிக்காகவே உங்களுக்கு வந்துட்டு போரசோல் அப்படின்னா என்னென்னா B3N3H6 அப்படின்னு வரும், ஓகேவா? ஸோ பேசிக்காக இதை வந்துட்டு ஒரு இன்ஆர்கானிக் பென்சின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இப்போ பென்சினோட ஃபார்முலா வந்துட்டு C6H6, ஓகேவா? கார்பன் இருக்கிறதுனால அது ஆர்கானிக் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த கார்பன் 6 இல்லாமல், ஓகேவா, C6 இல்லாமல் உங்களுக்கு B3N3 அப்படின்னு வந்திருக்குல்ல. ஸோ கார்பன் தான் ஆர்கானிக்னு சொல்லுவோம். இந்த மாதிரி போரான், நைட்ரஜன் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இன்ஆர்கானிக்னு சொல்லுவோம். அதனால போரசோல் அப்படிங்கிறது என்னதுன்னா ஒரு இன்ஆர்கானிக் பென்சின் அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் இட் லுக்ஸ் லைக் பென்சின், ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு போரிக் ஆசிட் அப்படின்னா அது வந்துட்டு ஒரு வீக் ஆசிட், ஓகே? அதனால வீக் ஆசிட் அப்படின்னா அது வந்து ஃபுல்லாக டிசோசியேட் ஆகாது, ஓகே? ஸோ அதோட ஃபார்முலா என்னது BOH thrice அப்படின்னு வரும். அடுத்தது குவாட்ஸ் அப்படின்னா இட்ஸ் மேடப் ஆஃப் சிலிகான், ஸோ அதனால வந்துட்டு SiO2 அப்படின்னு வரும். போராக்ஸ் அப்படின்னா என்னன்னா லேப்ல யூஸ் பண்றது. இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் வித் சோடியம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம போராக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? பார்த்தீங்கன்னா போரிக் ஆசிட்னா வீக் ஆசிட், போரசைன் அப்படின்னா இன்ஆர்கானிக் பென்சின், குவாட்ஸ் அப்படின்னா கிறிஸ்டலின் SiO2 நெட்வொர்க் சாலிட், போராக்ஸ் அப்படின்னா போரேட் சால்ட் யூஸ்ட் இன் லேப்ஸ், காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் வித் Na, ஓகே? ஸோ இதெல்லாம் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கிறது வந்து இந்த A ஆப்ஷன் தான். ஏன்னா A வந்து செகண்ட் ஒன், B வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன், C வந்துட்டு ஃபோர்த் ஒன், D வந்துட்டு தேர்ட் ஒன், ஓகே? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.